ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசாத்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வெள்ளி வழிபாடு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது குலதெய்வ வழிபாடு. வெள்ளி வழிபாடு என்ற இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம்முடைய வழிபாட்டு முறைகள், நாம் பின்பற்ற வேண்டிய ஆகம சாஸ்திர சம்பிரதாய ரீதியான விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது. இது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுவதனாலே இது வெள்ளி வழிபாடு என்ற தலைப்பிலே தொடர்ந்து உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த வெள்ளி வழிபாடிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் குலதெய்வ வழிபாடு. ஒரு மனிதனுக்கு கட்டாயமானது குலதெய்வ வழிபாடு. நம்முடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தெய்வங்களினுடைய ரூப பேதங்கள், எத்தனையோ பல்வேறுபட்ட இறை அம்சங்கள் இருந்தாலும் அவற்றை கட்டாயமாக வழிபட வேண்டும் என்ற நியதி கிடையாது. நீ ஒரு இந்துவாக பிறந்திருக்கிறாய், கட்டாயமாக நவராத்திரி விரதம் இருந்தே ஆக வேண்டும். நீ ஒரு இந்துவாக பிறந்திருக்கிறாய், கட்டாயமாக கந்த சஷ்டி விரதம் இருந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயங்கள், கட்டுப்பாடுகள் ஏதும் இந்துக்களுக்கு கிடையாது. ஆனால் தங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது கட்டாயமானது. எந்த தெய்வம் நமக்கு துணை வருகிறதோ இல்லையோ, குலதெய்வம் நாம் கூப்பிட்ட உடனே நமக்கு துணையாக வருகிறது. இந்த அடிப்படையிலேயே நாம் இந்த குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்வது நமக்கு தெய்வமே உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்ற விஷயமாக அமைகிறது. இந்த குலதெய்வம் என்றால் என்ன என்றால், நம்முடைய தந்தை வழியிலே நம்முடைய மூதாதையர்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்த தெய்வம் குலதெய்வம். இந்த குலதெய்வம் என்ற விஷயம் நம்முடைய பூர்வீக ஊரிலே, நம்முடைய பூர்வீக கிராமத்திலே, நம்முடைய பூர்வீகங்கள் கும்பிட்டு கொண்டு வந்த தெய்வம் குலதெய்வ கோயில். உதாரணமாக முருகன் நம்முடைய குலதெய்வமாக இருக்கிறார் என்றால், எல்லா முருகனுமே முருகன்தான், எல்லா முருகனுக்குமே ஒரே ஆற்றல் தான். ஆனால் குலதெய்வம் என்றால் எது நம்முடைய பூர்வீகமான கிராமமோ, எது நம்முடைய பூர்வீகமாக நம்முடைய குடிகள் கும்பிட்டு கொண்டு வந்தார்களோ அதுதான் குலதெய்வ கோயில், அதுதான் குலதெய்வம். இது யதார்த்தமான விஷயம். அதை நாம் கட்டாயமாக நம்முடைய முன்னோர்கள் மூலமாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் இதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இதுதான் உன்னுடைய குலதெய்வம், நீ எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டுவிடக் கூடாது, தொடர்ச்சியாக உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ இப்படியான வழிபாடுகளை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பூர்வீக குலதெய்வத்தை பற்றி நம்முடைய பிள்ளை, பேரப்பிள்ளை போன்ற சந்ததியினருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சில சமயங்களிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை சொல்லாமல் மறைந்திருந்தால், இதுதான் உன்னுடைய குலதெய்வம் என்று தந்தையினுடைய தந்தையாரோ நமக்கு தெளிவுபடுத்தாமல் போயிருந்தால், குலதெய்வம் என்னவென்று தெரியாமல் போயிருந்திருக்கும். முடிந்தவரை எங்களுடைய பூர்வீகத்தை தேடி, எங்களுடைய பரம்பரை வாழ்ந்த கிராமங்களை தேடி குலதெய்வம் என்ன என்பதை அறிய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்படி எவ்வளவு முயற்சி செய்தும் குலதெய்வத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நம்முடைய சொந்த வீட்டிலே கதவு இருக்கக்கூடிய, தலைவாசல் இருக்கக்கூடிய கதவு நிலையிலே குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். ஆகையினாலே குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வம் தெரிந்தவர்களும் அந்த நிலை கதவுக்கு விபூதி, சந்தன, குங்கும பொட்டுக்கள் வைத்து அதிலே பூச்சரங்களை தொங்கவிட்டு ஊதுபத்தி தூபம் காண்பிப்பது, தீபம் காண்பிப்பது குலதெய்வத்தை நாம் ஆராதனை செய்ததற்குரிய பலனை தரக்கூடியது. இப்படியாக எங்கள் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சொந்த வீட்டின் நிலைவாசலிலே குலதெய்வம் வீற்றிருக்கும், குடிகொண்டிருக்கும் என்பது சாஸ்திர ரீதியான ஒரு விஷயம். ஆகையினாலே குலதெய்வம் தெரிந்தவர்கள் சுவாமி அறையிலே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார்கள். அத்தோடு சேர்த்து நிலைக்கதவிற்கும் அந்த பூஜை வழிபாட்டு முறைகளை செய்யலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் நிலைக்கதவை வழிபட்டாலே திருப்தியான ஒரு விஷயம், குலதெய்வத்தை வழிபட்டதற்கு சமமான ஒரு விஷயம். அத்தோடு சில சம்பிரதாயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி அம்மனை வழிபடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு எது குலதெய்வம் என்றே தெரியவில்லை என்று ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் காமாட்சி அம்மனை தொடர்ந்து குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடலாம் என்று ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது.
மிக முக்கியமான விஷயம், எப்படியேனும் நம்முடைய குலதெய்வம் என்ன என்பதை தெரிந்து குலதெய்வத்திற்கு நம் வீட்டிலே என்ன நல்ல விசேஷங்கள் நடந்தாலும் பொங்கல், அபிஷேகங்கள், பூஜைகளை சிறப்பாக செய்து அந்த தெய்வத்தை குளிர்ச்சிப்படுத்தி வழிபடுவது கட்டாயமான விஷயம். அப்படி தொடர்ச்சியாக செய்ய முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். வீட்டிலே இருக்கும் போது குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவனுடைய குலம் சிறப்பானதாக, மேன்மையானதாக அமையும், தலைக்கும் என்பது ஐதீகம். வேல் பிராண்ட் எனும் பேரிலே தூய்மையான தரமான கற்பூரங்களையும் 100% இயற்கையான கப் சாம்பிராணிகளையும் நம்முடைய பூஜைகளுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரண ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்கள், மக்களுக்கு பயன்படக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நான், நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார், பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக, எங்களுடைய சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக உடனுக்குடன் நாங்கள் போடக்கூடிய எல்லா நல்ல பயனுள்ள கருத்துக்களும் உங்களை வந்து சேருகிறது. இது உங்களுக்கு மட்டும் பயன் தரக்கூடாது, உங்களுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் பயன் தர வேண்டும் என்பதனாலே இதை நீங்கள் பகிர்வது என்பது புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை செய்து ஆதிரன் நிறுவனத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்க்கைகளையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று இன்னும் ஆதிரனோடு கைகோர்த்திருக்கக்கூடிய நேயர்கள் நல்ல வண்ணம் வாழ நானும் பிரார்த்திக்கிறேன். ஓம் நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. வேல்